Hi students, welcome to our channel. 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எல்லா வீடியோஸுமே ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 12th பயாலஜியில் பயோபாட்னிக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுறோம், பட் அது வந்து நோட்டிஃபிகேஷன்லையோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்ட வீடியோவே மறுபடியும் வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறீங்க, சார் இந்த வீடியோ போடுங்க சார். ஆல்ரெடி நம்ம அந்த சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா வாட்ஸ்அப் சேனலில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இதில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவையுமே வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நம்ம வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? இப்போ பயாலஜியில் பயோபாட்னியில் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்கிறேனோ இதை தயவு செஞ்சு இதில் ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்போவுமே நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதுலேயும் மேக்ஸிமம் ஜுவாலஜி பயோசுவாலஜி தான் நமக்கு வந்து அந்த மாதிரி வரும். பயோபாட்னி கூட மேக்ஸிமம் ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸை இந்த பயாலஜியில் படிச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக பயாலஜியில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பயாலஜி மார்க் அப்படின்றது மெடிக்கல் ஃபீல்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அது வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வந்து உங்களுக்கு பேராமெடிக்கலுக்கு போகக்கூடிய கோர்ஸ், அப்புறம் வந்து அக்ரி கோர்சஸ்க்கு போகக்கூடியவங்களுக்குலாம் இந்த பயாலஜி மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பயாலஜியில் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் பப்ளிக் எக்ஸாமில். ஏன்னா இந்த சாப்டர்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக நமக்கு இந்த கொஸ்டின் ஸ்கூலில் தான் மாற்றி 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 கேட்க போகிறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கிறேங்க, சரியா? இப்போ பயோபாட்னிக்கு உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர், சரியா? ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் இருக்குது. இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்போம், சரியா? இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. சாப்டர் 1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், சூலின் அமைப்பு, அதை வந்து பிக்சரோட டயக்ராமோடு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட், மூடு விதை தாவரத்தின் கருவுறுதலில் உள்ள படிநிலைகளை கூறுக, இது ஒரு கொஸ்டின். அப்புறம் பார்த்தனோகார்பி அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், கருவுராக்கனி மற்றும் அதன் முக்கியத்துவம், இது 3வது கொஸ்டின். அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகள். அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டோமாஃபிலஸ் ஃப்ளவர், பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் உள்ள சிறப்பியல்புகள், சரியா? அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், சூலின் வகைகள். அப்புறம் எண்டோஸ்பெர்ம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், கருவூன் திசு மற்றும் அதன் வகைகள், சரியா? அப்போ 1 2 3 4 5 6 7 கொஸ்டின். இந்த 7 5 மார்க் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து வேறு எந்த 5 மார்க் கொஸ்டினுமே கேட்க போகிறதில்ல. இந்த 7 தான். இந்த 7க்குள்ளே இருந்தும் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அப்புறம் சாப்டர் 2 பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லா டாமினன்ஸ் இன் மோனோ ஹைபிரிட் கிராஸ், ஒரு பண்பு கலப்பு ஓங்குதன்மை விதி. அப்புறம் டை ஹைபிரிட் கிராஸ், அதனோட எக்ஸ்பிளனேஷன், இரு பண்பு சோதனை கலப்பு முறை. அப்புறம் டாமினன்ஸ் எபிஸ்டசிஸ், ஓங்கு மறைத்தல். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ், முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மைக்கு இடையிலான வேறுபாடு. அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன், பசுங்கணிகத்தின் மரபணு பற்றிய பாரம்பரியம், அது பற்றின எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குதன்மை, சரியா? இப்போ 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் இருக்குது சாப்டர் 2ல். இந்த 6 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ரிப்பீட்டடாக வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 3ல் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக. அப்புறம் நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல், மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம், அது எவ்வாறு உருவாகிறது, ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு.
அப்புறம் ஜீன் மேப்பிங் அண்ட் இட்ஸ் யூசஸ், மரபணு வரைபடம் மற்றும் அதன் பயன்கள். அப்புறம் ஹவ் இஸ் செக்ஸ் டிட்டர்மைன் இன் மோனேஷியஸ் பிளான்ஸ், ஒருபால் மலர் தாவரங்களில் எவ்வாறு பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. நிக்கோட்டியானா செல்ஃப் காம்பட்டிபிலிட்டி, நிக்கோட்டியானாவில் தாவரம் தன்மலடாதல் பற்றிய விளக்கம். சரியா, 1 2 3 4 5 கொஸ்டின்ஸ். இப்போ 5 + 6 11 + 7 18 கொஸ்டின்ஸ். இந்த 18 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது நமக்கு. சரியா, இந்த 3 சாப்டர் சேர்த்து இந்த 18 5 மார்க் தான். இதுதான் நம்ம குவார்டர்லிக்கும் படிக்க போறோம், ஹாஃப் இயர்லிக்கும் படிக்க போறோம், திரும்ப பப்ளிக்கும் படிக்க போறோம். அப்போ இப்பவே நம்ம இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சிட்டோம் அப்படின்னா பின்னால் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. சரியா, ஸோ மறக்காம இதுல எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா, தேங்க்யூ.